லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? லேசான காரியத்தை உண்டு பண்ணிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் பெருசாக ஒரு பிரச்சனை, பெருசாக ஒரு சோர்வுன்னு எதை குறித்து நம்ம கவலைப்பட போகிறதே கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? ஏன் அப்படின்னா அந்த காரியத்தை இலகுவாக மாற்றுறதுக்கு, அப்பா மழை போல் இந்த பிரச்சனை இருந்ததே அப்படின்னு நம்ம நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அதை பனி போல் உருகிட செய்கிற தேவன் நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவோட நம்ம எப்போயும் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா சோர்வுகளையும் எந்த விதத்தில் பலனாக மாற்றலாங்கிற ரகசியத்தை, அந்த டெக்னிக்கை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நம்மளை அதன் வழியாக நடந்து வரவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போது நம்ம அவரோட உடன் இருந்தால் மட்டும் போதும். நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் சுமையை நீ ஏன் சுமந்துட்டு வர்ற, என்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த சுமந்துக்கிறேன்னு ஏசப்பா வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நான் உன்னை என்னோட உள்ளங்கைகளுக்குள்ளே வச்சுருக்கேன், என்னோட கைக்குள்ளே இருக்கும்போது உனக்கு என்ன தீங்கு வந்துட போகுது, நீ எதுக்கு பயப்படுறன்னு நம்மளை எவ்வளவோ விஷயங்கள்ல ஆறுதல் கொடுத்து தேற்றி வந்துட்டு இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஏசப்பா நமக்கு ஒரு தகப்பனா, தாயா, ஒரு ஃப்ரெண்டா, அது மாதிரி ஒரு நம்ம ஒரு அண்ணனா, நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற ஒரு நலம் விரும்பியாக அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ்? ஏன்னா அவர் யாருக்காக இருந்தாலும் கூட எனக்கு இவங்க தான் பிடிக்கும், எனக்கு இவங்க பிடிக்காது, இல்லை இவங்க என்ன சார்ந்தவங்க, அந்த மாதிரி பாகுபாடே இல்லாமல் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஏசப்பா இன்றைக்கும் கூட இப்பையும் கூட நம்ம எல்லார் கூட இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம லைஃப்பில் எல்லாமே லேசான காரியம்தான். எதுவுமே நம்மளை ஹார்டாகி நம்மளோட இருதயத்தை காயப்படுத்தாது. எல்லாமே லேசான காரியம்தான் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வசனம், இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் இதை பற்றி தியானிக்கும் போதும் ஆமாம் இதென்ன கரெக்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே வந்தது குட்டீஸ். அப்படி என்ன வசனம் அப்படின்னா, இது இந்த தவ காலத்துக்கு ஏற்ற ஒரு வசனம்னு நான் நினைக்கிறேன். எபிரேயர் 2:18 படியாம், இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:18 படியாம், இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே நமக்கு தேவையில்லை. அப்படி தானே குட்டீஸ்? நமக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு நல்லா எல்லாமே தெரியும். ஒரு சீக்கிரமாக ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, இல்லை சீக்கிரமாக ஒரு கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொஷினில் நீங்கள் எப்போயுமே தரவாக இருப்பீங்க. யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணால் கூட அதை எப்படி கிளியராக சொல்லித்தரணும், அது கிளியராக எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இந்த வசனத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம இப்போ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை நம்மளை போலவே அனுபவித்து, நம்மளை போலவே பாடுபட்டு, நம்மளை போலவே நொறுக்கப்பட்டு
நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு எப்படி வரணுங்கிறத நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற ஏசப்பாவால் மட்டும்தான் நம்மளுடைய சோர்வுக்கு எந்த மாதிரியான தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் குட்டீஸ். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். ஏசப்பா ஆமாம், அவங்க இறைவனோட மகன் தான், தந்தை கடவுளோட மகன் தான். ஆனால் அதுக்காக இந்த உலகத்தில் நான் தந்தை கடவுளின் மகன்னு அவங்க எங்கேயும் நின்னா அவங்க ராஜ்யம் பண்ணலை. அப்படி தானே குட்டீஸ்? அவங்க மக்களோட மக்களாக மக்களுக்கு எல்லாம் செஞ்சு அதை போல் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தீர்ப்பிடப்படுறான் அப்படின்னா என்னென்ன காயங்களை படணுமோ அதை எல்லாத்தையுமே ஏசப்பா அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏசப்பா நமக்காக தந்தை கடவுள் இடத்துல மன்னிப்பு பெற்று கொடுத்துட்டாரு. நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த சோர்வுலேருந்து, அந்த கண்ணீர்லேருந்து, அந்த தயக்கத்துலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத ஏசப்பா வாழ்ந்து காட்டுனதுனால நமக்கும் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, நீ சோதிக்கப்படுறியா, உன் கூட நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுலேருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உனக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ நம்ம பிடிச்சிக்கிட வேண்டியது ஏசப்பாவை மட்டும்தான். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த சூழ்நிலைகளை எப்படி நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிற டெக்னிக். ஸோ ஏசப்பாவை நம்ம இறுக பற்றி பிடிச்சிக்குவோம். அவர் கூட்டிகிட்டு போகிற வழிலாம் கடந்து நம்ம சோர்வெல்லாம் எப்படி அவர் சந்தோஷமாக மாற்றுறாருங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை கடந்து வர்றதுக்கு அவரை இறுக பற்றி பிடிச்சிக்குவோம் குட்டீஸ். ஸோ அதுக்காக இந்த நாளில் நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு சோர்வின் வேலையில் ஆறுதலாகவும் எங்களுடைய துக்கத்திலும் துயரத்திலையும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுக்குறவராகவும் இருக்கிறீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் இந்த நேரத்தை இப்போ நாங்கள் சந்திச்சிட்ருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை, எங்களுடைய எண்ணத்தை, எங்களோட செயல்பாடை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் படியாக எங்களை நடத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க. எங்களுக்கு உயிர் மூச்சாக இருக்கிற தேவன் நீங்கள். உங்களுடைய வழிநடத்துதலில் நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. ஆமென்.